ஹாய் சப்போர்ட்டர்ஸ். ஹோம்லேண்டர் ஒரு வெல் ரிட்டன் கேரக்டர்னா அது இவர் தான். அது ஏன் எப்படி சொல்றேன்னா, அவருக்கு சூப்பர் பவர் இருக்கு அதனால இல்ல. உங்களுக்கு சூப்பர் ஹீரோ ஆகணும்னு ஒரு கனவு இருந்துச்சுன்னா இவரை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு கனவே உங்களுக்கு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டெவலப்டு கேரக்டர் தான் இந்த ஹோம்லேண்டர் கேரக்டர். சின்ன வயசுல நம்ம ஸ்பைடர்மேன், பேட்மேன், சூப்பர்மேன் எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகணும், அவங்கள மாதிரி உலகத்தை காப்பாத்து நம்ம நினைக்கிற ஒரு மைண்ட் செட்டை, அந்த மாதிரி இருந்த ஒரு தாட்டு மொத்தமா போயிருச்சு இந்த பாய்ஸ் சீசன் பார்த்ததுக்கு அப்புறம். அந்த அளவுக்கு சூப்பர் ஹீரோஸ் மேல ஒரு இம்பாக்ட் ஏற்பண்ண சீரீஸ்னா இந்த பாய்ஸ். அதுக்காக இந்த பாய்ஸ் வெப் சீரிஸ் பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. சூப்பர் பவர் கிடைச்சவெல்லாம் சூப்பர் ஹீரோஸ் இல்ல. யார் மக்களுக்காக போராடுறானோ அவன் தான் சூப்பர் ஹீரோஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல மோட்டிவ் இந்த சீரீஸ் நமக்கு கொடுத்துருக்கும். இந்த பாய்ஸ் சீரீஸ்ல சூப்பர் ஹீரோஸ்னால ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்ட பவர் இல்லாத சாதாரண மனுஷங்க எப்படி அந்த சூப்பர் ஹீரோஸை எதிர்த்து போராடி கொள்றாங்கிறதா இதோட மெயின் பிளாட். ஒவ்வொரு கேரக்டருக்கான டெஃபினிஷனும் ரொம்ப தெளிவா கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றேன். பயங்கரமான ஒரு சீரீஸ். இந்த வீடியோல நம்ம ஹோம்லேண்டரோட கேரக்டர் ஆர்க்கு, அவரோட வில்லனிசம், எதனால அவர் அப்படி மாறாருங்கிறத நம்ம தெளிவா பார்ப்போம். கதை கேட்க ரெடியா கைஸ்? கேரக்டர் ஆர்க் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு லேப்ல பிறந்த ஒரு பையன் தான் ஜான். அவர் தான் பிற்காலத்துல ஹோம்லேண்டரா மாறுறாரு. வாட்டுங்கிற லேப் பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு சூப்பர் ஹீரோஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவர் தான் இந்த ஜானுங்கிற ஒரு பையன். இவனுக்கு பயங்கரமான பவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரென்த் அதிகமாக கொடுக்குறாங்க, ஃப்ளையிங் அபிலிட்டி கொடுக்குறாங்க, லேசர் லைஸ் லைக் சூப்பர்மேன் மாதிரி அந்த பவர்லாம் கொடுக்குறாங்க. ஒரு பேரண்டல் கண்ட்ரோல் இல்லாம வளர்ந்த ஒரு குழந்தை தான் இந்த ஜானுங்கிற ஒரு பையன். அவர் நினைச்சா அந்த லேப்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா அந்த லேப்ல அந்த இடத்துல அவருக்கு அரவணைப்பு கிடைக்குது. அதனால அந்த லேப்லயே அவர் இருந்துடுறாரு. அந்த லேப்ல இருக்கிற லேப் டெக்னீஷியன்ஸ்லாம் இவர் மேல பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஏகப்பட்ட அளவு இவர் டார்ச்சர் பண்றாங்க. இதுல இருந்தே புரியுது ப்ரோ ஹேவ் ரைட்ஸ் டு பிகம் வில்லன். அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த வாட் லேப் அவருக்கு ஒரு புகழ் போதை கொடுக்குது. அந்த புகழ் போதை இவர் மண்டை ஃபுல்லா ஏறி இவர்கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச இன்னசென்ட்டையும் மறைக்க ஆரம்பிக்குது. அப்பதான் அவர் ஜான் டு ஹோம்லேண்டரா உருவெடுக்கிறாரு. மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, தன்னோட புகழ் அழியக்கூடாதுங்கிற ஒரு பெரிய மைண்ட் செட்டுக்கு மாறுறாரு. இதுக்கான மெயின் ரீசன் அவர் தனிமையில வளர்ந்தது, அவரோட சைல்ட்ஹுட் ட்ராமாவா இருக்கலாம். தான் தாங்கிற ஒரு எண்ணம் ஒரு பெருசா ஒரு மனசுல வர ஆரம்பிக்குது. இந்த உலகத்திலே நான் தான் கடவுளுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வராரு. இவருக்கு ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி என்னன்னா, இவரால ஒரு விஷயம் பண்ண முடியலன்னா அதுதான் இவரோட பெரிய இன்செக்யூரிட்டி. இந்த உலகத்திலே நான் தான் பெரிய ஆளுங்கிற ஒரு சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ் இவர் மைண்டுக்குள்ள வருது. இப்படிதான் இந்த ஹோம்லேண்டருங்கிற ஒரு கேரக்டர் உருவெடுத்துச்சு. ஹோம்லேண்டரோட ரிலேஷன்ஷிப்ஸை பார்க்கலாம். ஹோம்லேண்டருக்கு ட்ரஸ்டபிள் ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாது எக்ஸப்ட் பிளாக் நாயர். அவர் தான் ஹோம்லேண்டர் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா பண்ற ஒரு ஆள். அவரே பின்னாடி ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிருப்பாரு. இந்த மனுஷன் முக்காவாசி நேரம் தனிமையில் தான் வாழ்ந்திருப்பாரு. இவரோட சின்ன வயசு எல்லாமே லேப்ல தான் போயிருக்கும். அதனால அந்த வாட்ல இருக்கிற டில்வெல்னு ஒரு கேரக்டர் கூட இவர் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாரு. அவங்க கொடுக்குற அம்மா பாசம் இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த கேரக்டர் கூட ஒரு அஃபேரே ஆகுறாரு. அதுக்கப்புறம் குயின் மேவ் கேரக்டர் கூட கொஞ்ச நாள் இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்னு ஒரு வயசான கிழவி கூட இருக்காரு. வயசான கிழவினா அவங்க எங்கா தான் இருப்பாங்க பிகாஸ் ஆஃப் அவங்களோட சூப்பர் பவர்னால. இதுக்கப்புறம் ரெபக்கான்னு ஒரு பொண்ணை கொடூரமா ரேப் பண்றாரு. கேட்டா அவரோட தனிமைன்னு சொல்லுவாரு. ரேப் பண்ணதுக்கு என்ன ஒரு காரணம் சொன்னாலும் சரி அது தப்பு தான். அதுதான் அவர் பண்ண ஒரு பெரிய தப்பு. என்ன இருந்தாலும் அவர் அந்த பொண்ணை தொட்டிருக்க கூடாது. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அதுதான் ஒரு கேரக்டரை டெவலப் பண்ண காரணமா இருந்துச்சு. யாருன்னா நம்ம பில்லி புச்சர். என்ன தொட்டாரு அவருக்கு அழிவு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹோம்லேண்டருக்கு ஒரு பையன் பிறக்கிறான். ஹோம்லேண்டர் தன்னால முடியாது, தான் ஒரு இம்பார்ட்டன்ட் நினைச்சிட்டு இருக்கிறப்ப அவருக்கு ஒரு பையன் கிடைக்கிறப்ப அந்த பையனை நோக்கி அவர் போறாரு. அவர் தான் வாழ்க்கை, அந்த பையனை நல்வழி வளர்த்தணும், நம்மள மாதிரி ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் மேல ரொம்ப போக்கஸ் பண்றாரு. ஆரம்பத்துல அந்த பையன் ஹோம்லேண்டரை ஏத்துக்கலனாலும் போக போக ஹோம்லேண்டர் வழியில வராரு. ஹோம்லேண்டருக்கே அவர் ஒரு பெரிய தெட்ரா மாறாரு. சீசன் 5 ட்ரைலர் நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரியும். பாசிபிளா ஒரு ஹோம்லேண்டர் ரயனை தான் போட்டு பொழக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அவரோட அப்பாவை தேட ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க, சோல்ஜர் பாய். சோல்ஜர் பாய் என்ன பண்ணுவார்னா, நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புல நீ தான் ஒரு கேவலமான தோத்து போன கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுவாரு ஹோம்லேண்டர். அதனால ஹோம்லேண்டர் கூட பழகுறவங்க எல்லாருமே மேக்சிமம் உண்மையா இருக்க மாட்டாங்க. எதனாலன்னா அவரோட கேரக்டர், அவர் அவங்களை நடத்துற ஒரு விதம் எப்பயுமே இவர் தான் பெரிய ஆளுங்க மாதிரி, மத்தவங்கள சின்ன ஆளுங்கிற மாதிரி நடத்துற ஒரு விதத்தால யாருமே ஹோம்லேண்டர் கூட உண்மையா இருக்க மாட்டாங்க. ஹோம்லேண்டருக்கு உண்மையான ஒரு பர்சன்ஸ் யாருமே கிடையாது. ஹோம்லேண்டருக்கு ஏகப்பட்ட ஃபேஸஸ் இருக்கு. அவர் ஒரு ஈகோயிஸ்ட்னு சொல்லுவாங்க, பேசிஸ்ட்னு சொல்லுவாங்க, நார்சிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஏபிளிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட முகத்திரையில வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கேரக்டர் தான் ஹோம்லேண்டர். ஹோம்லேண்டரோட ஈகோ பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். பில்லி பூச்சருங்கன்னு அவருக்கு எதிராக ஒரு கேரக்டர் அங்க உருவாயிட்டு இருக்கப்ப அந்த புச்சர் இவர் கண்டுக்க மாட்டாரு. ஏன்னா புச்சர் ஒரு சாதாரண மனுஷன். அந்த சாதாரண பையன் நம்மள எப்படி கொல்லுவான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல புச்சர் என்ன பண்ணாலும் இவர் பெருசா கண்டுக்க மாட்டாரு. என்னவ நம்மள பெருசா பண்ணிட போறான், ஒரு சாதாரண மனுஷ பையன் அப்படிங்கிற ஒரு ஈகோ இவர் ரொம்பவே தடுக்குது. அந்த ஈகோனாலதான் அந்த பில்லி புச்சர்
எந்த அளவுக்கு வளர்ந்து வந்து நிப்பாருன்னு நீங்க சீரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவ்வளவு கூஸ்பம்ஸா இருக்கும் பில்லி புச்சரோட கேரக்டர். என்னதான் ஒரு ஈகோயிஸ்டா இருந்தாலும் இவரோட ஒரு இன்னசென்ட் கேரக்டர் அப்பப்போ வெளியே வரும். ஜானுங்கிற ஒரு கேரக்டர் அப்பப்போ வெளியே வரும். அப்பப்போ ஹோம்லேண்டர் டு ஜானா அவர் மாறுவாரு. நீயா கண்ணாடி முன்னாடி பேசுற மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து இதுல வச்சிருப்பாங்க. இவர் எவ்வளவுதான் சூப்பர் பவரா இருந்து உலகத்திலே பெரிய ஆளா இருந்தாலும் இவர் ஒரு தனி மனுஷன் தான். அந்த தனிமை வந்து இவர் ரொம்பவே புரட்டி போட ஆரம்பிக்குது ஹோம்லேண்டர் கேரக்டர். ஹோம்லேண்டரோட அட்மாஸ்பியர் தான் இவர் வந்து ஒரு கெட்டவனா மாத்ததுக்கு ஒரு பெரிய காரணம். இது வரைக்கும் பண்ண தப்பே போதும், நம்ம கொஞ்சம் நல்லவனா திருந்தலாம் சொல்லி ஹோம்லேண்டர் பண்ற ஒரு சில விஷயமும் அவருக்கு அகைன்ஸ்டா அது மாறுறதுதான் அவரால் ஏத்துக்கவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்றதுக்காக ஒரு பில்டிங் மேல உயரத்துல போய் நின்னுப்பாங்க. நின்னு அவங்க வாழ்க்கையே வேணாம்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்க வந்து பிளான் பண்ணுவாங்க. அந்த டைம்ல ஹோம்லேண்டர் வந்து ஸ்டார்டிங்ல அவரை காப்பாத்துறதுக்கு தான் அவர் வந்து பிளான் பண்ணுவாரு. அந்த டைம்ல அந்த இடத்துல வந்து ஒரு வீடியோ பிளே ஆகும். ஹோம்லேண்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்டாம் ஃப்ரெண்ட் வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வரும். அதை பார்த்த உடனே இவரோட மைண்ட் ஃபிராக்ஷன் செகண்ட்ல இவரோட மைண்ட் மாறிடும். அவ்வளவு சூப்பர் பவர்ஸ் வச்சிருக்க அவங்களே வந்து தற்கொலை பண்ணுங்கன்னு ஒரு முடிவு எடுக்கிறப்ப நீ என்ன ஒண்ணுமே சாதாரண மனுஷ பூச்சி, நீ இந்த மாதிரி வேணும்னே ஒரு முடிவு எடுத்து தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறப்ப நீ சாவறதே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே மனசு மாறி இருந்தாலும் இவரு அந்த பெரிய பில்டிங்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருவாரு. ஹோம்லேண்டர் சுத்தி நடக்கிற விஷயம் தான் ஹோம்லேண்டர் வந்து ரொம்ப கெட்டவனா மாத்துது. நல்லவனா இருக்கு நினைச்சாலும் விடாது போல. எந்த இடத்துல ஹோம்லேண்டர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கொடூரமான வில்ல அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா இந்த சீரீஸ் பாக்குறப்ப ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன போட்டு புரட்டி எடுத்துருச்சு. ஆஷ்லிங்கிற ஒரு கேரக்டர் வந்து 7 டீம்ல வந்து ஒரு ஆளை சேர்க்கறதுக்காக ஒருத்தரை போய் காட்டுவாங்க. அந்த கேரக்டர் ஒரு மாற்றுத்திறனாளி. அதை பார்த்தவொன்னே நம்ம ஹோம்லேண்டருக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. ஏன்னா ஹோம்லேண்டர் வந்து மாற்றுத்திறனாளியா இருக்கிறவங்களை பார்த்தா ரொம்ப கேவலமா நினைப்பாரு. அந்த பையனுக்கு நல்ல பவரே இருந்திருந்தாலும் அடுத்த செகண்டு காதுல அடிச்சு அந்த பையனை வந்து கொண்டிருப்பாரு. துடிக்க அந்த பையன் செத்துருப்பான். சூப்பர் பவரா இருந்தாலும் உனக்குள்ள ஒரு டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா நீ அதுக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி இவரோட மைண்ட் செட்ல இருக்கும். ஒரு ட்ரெண்டிங்கான ரீல் ஆஷ்லி லுக் அட் மீ, அந்த ஒரு ட்ரெண்டிங்கான ரீலே வந்து இந்த இடத்துலதான் இந்த சீன்ல தான் உருவானுச்சு. அந்த அளவுக்கு ஒரு வில்லனிசம் வந்து இந்த இடத்துல காமிச்சிருப்பாரு அவரு. இந்த வீடியோல ஹோம்லேண்டரோட கேரக்டர் அவர் எதனால இப்படி மாறினாரு, அவரோட புகழ் போதை, அவர் இழந்த விஷயம், அவரோட தனிமை அவரை எப்படி மாத்திருங்கிற ஒரு விஷயத்த பார்த்திருப்போம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்க ஒரு சூப்பர் ஹீரோவா இருப்பீங்களா, நீங்க ஒரு ஹோம்லேண்டரா இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு எழும். யாரும் ஹோம்லேண்டரா இருக்க விரும்ப மாட்டீங்க. சூப்பர் பவர் கிடைச்சிச்சுன்னா அது எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணுவீங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சூப்பர் பவர் கிடைச்சாலும் அது ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு கேரக்டர் வந்து ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்குன்னா அதுதான் உண்மையான வெல் டெவலப்டு கேரக்டர். ஹோம்லேண்டர் வந்து உண்மையாலுமே ரொம்ப வெல் ரிட்டன் கேரக்டர் தான். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஹோம்லேண்டரை பத்தி ரொம்ப சுருக்கி புரியுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பில்லி புச்சரோட கேரக்டர் ஆர்க்கை வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில். பை guys.